அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு சூப்பரான சம்மர் க்ரீமி டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் 2 டைப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதோட பேஸ் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான். நட்ஸ் வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 75 கிராமுக்கு அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். சுகர், அதுக்கப்புறமா வந்து மில்க் பவுடர், ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக தூளாக்கி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சாஃப்ரான் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். கார்டமம் பவுடர், அதுக்கப்புறமா ஆப்ஷனல் ஃப்ரெஷ் க்ரீம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த மோல்டுலேயோ இல்லை கப்லேயோ செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் மேலே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேங்கோ பியூரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ பியூரி சீசனல் ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ஏதோ எந்த பியூரியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதேமே வந்து நான் அந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஓவர் நைட்டாக இல்லை 6 hours to 8 hours வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயுமே வந்து நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரீசரில் நல்லா செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான க்ரீமி குல்ஃபி டெசர்ட் வந்து ரெடி. இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டோ இல்லை வந்து ஈவினிங்கோ இல்லை மிட் நைட்டோ இது சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.